வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட் நிஃப்டி இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆச்சு, நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் எப்படி இருந்தது, நம்ம எப்படி ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நிஃப்டியினுடைய ஓப்பன் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 24,839. ஸோ அப்போ 24,800 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். கால் ப்ரீமியம் எவ்வளோ ஓப்பன் ஆகிருக்கு, புட் ப்ரீமியம் ஓப்பன் எவ்வளோ ஆகிருக்கு, இதோட பிஇபி லெவல் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். 24,800. ஓகே, 24,800 அப்படிங்கிற லெவலில் இருக்கிறோம். கால் ப்ரீமியம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து இதான் பிஇபி லெவல். 122 ரூபா அப்படிங்கிறது பிஇபி லெவல். மார்க்கெட்டோட ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஓகே 124 ரூபா. பிஇபி 122, ஓப்பன் ப்ரைஸ் 124. ஸோ மார்க்கெட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/4 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:30 9:30க்கு பார்க்கும்போது நமக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங். ஸோ ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு மேலே இருக்குது. அதே சேம் டைமில் பிஇபிக்கு மேலே இருக்குது, ஓப்பனுக்கு மேலே இருக்குது. மார்க்கெட் வந்து நமக்கு பாசிட்டிவான ஒரு ரேஞ்சில் இருக்குது. கால் ப்ரீமியம், அப்போ கால் ப்ரீமியம் தான் நம்ம இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ கால் ப்ரீமியம் என்ட்ரி எடுக்கிறதுக்கு எந்த இடம் நமக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணோம். அப்படின்னா எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா, இப்போது இது வந்து ஒரு மணி நேரம் நம்ம மார்க்கெட் பண்ணிக்கிறோம். 1/4 மணி நேரம் நம்ம வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் 9:30 கேண்டில் தான் நமக்கு வந்து ஒரு கன்ஃபார்ம் கொடுக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து எங்கே நிற்கி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது வந்து ஒரு பெரிய க்ரீன் கேண்டிலாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலான்னா, அதோட 50%, நான் எப்போவுமே சொல்லுறது என்னென்னா, இந்த 50% வரும்போது மார்க்கெட் வந்து நம்ம வந்து ஒரு பை என்ட்ரி போடலாம். இப்போ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 164 ரூபா இதோட க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னா, அப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து எவ்வளோன்னா 148 ரூபா 150 ரூபா அப்படிங்கிற இடத்துல நம்ம ஏன்னா இதான் 50% வந்து இதோட ஆவரேஜ் ப்ரைஸில் வருது. ஸோ இந்த 150 ரூபா அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து இதோட ஸ்டாப் லாஸ் நம்ம எங்கே மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்குன்னா, அந்த பிஇபிக்கு கீழே தான் மெயின்டைன் பண்ணணும் ஸ்டாப் லாஸ். பிஇபிக்கு மார்க்கெட் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே வரலாம். ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து இங்கே க்ளோசிங் கொடுத்துட்டு அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆயிடணும். க்ளோசிங் கொடுக்காத வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல 150 ரூபாய்க்கு நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம்னா, என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் வந்து பிஇபி லெவல் 122 ரூபாய்க்கு கீழே மார்க்கெட் வந்ததுன்னா நம்ம வெளியே வந்துடணும். ஸோ வெளியே வரலாம். மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு கூட மேலே போயிடலாம். க்ளோசிங் வந்து மேலே கொடுத்ததுன்னா ஓகே, க்ளோசிங் கீழே கொடுத்துட்டுனா எக்ஸிட் தான். ஓகேவா? அதாவது ஸ்டாப் லாஸ் அப்படி தான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த 1/4 மணி நேரம் கழித்து நம்ம இன்றைக்கி நம்ம என்ட்ரி ஆனோம்னா, ஸோ கரெக்டாக வந்து இந்த 50%, அதாவது ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் அப்படிங்கிறனால இதோட 50% வரைக்கும் மார்க்கெட் கீழே வரலாம். சம்டைம் வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகுனா, இதுக்கு கீழே வராமலே இந்த 50% வராமலே அடுத்தடுத்து அகைன் மேலே போகலாம். ஸோ மார்க்கெட் வந்து எப்போவுமே வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மார்க்கெட் கீழே வரும். 150 ரூபாங்கிற ப்ரைஸில் என்ட்ரி ஆனோம்னா நம்ம எக்ஸிட் ஆகும்போது எங்கே எக்ஸிட் ஆகிருக்கணும் அப்படின்னா, கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு 10 பாயிண்ட் 150 ரூபா அப்படிங்கும்போது 160 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம எக்ஸிட் ஆகிருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம 9:30க்கு வந்து நம்ம இதில் போடுறோம் ஆர்டர் 150 ரூபாய்க்கு போடுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த இடம், அதாவது இந்த இடத்துல வந்து நமக்கு ஆர்டர் ஆகுது. ஸோ இந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா மேலே ஓப்பனாகி கீழே வந்துடுது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு கேண்டிலுடைய ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 170 ரூபாய்க்கு போகுது. ஸோ இவ்வளோ தான். நம்ம வந்து ஒரு 180 ரூபாய்க்கு என்ட்ரி ஆகிறோன்னா, அடுத்து நம்ம வந்து இந்த கேண்டிலுடைய ஹையில் நம்ம வெளியே எக்ஸிட் ஆகிட வேண்டியதான். ஒரு 160 ரூபா 165 ரூபா, ஒரு 15 பாயிண்ட் 10 பாயிண்ட் அப்படிங்கிறது நிஃப்டியில் வந்து நமக்கு ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க முடியும். மார்க்கெட் வந்து இன்றைக்கி எல்லாமே வந்து கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, பிஇபி லெவலுக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு மேலே, ஸோ எல்லாமே ஒரு பாசிட்டிவான இருக்குது கால் ப்ரீமியம். அப்போ கால் ப்ரீமியம் தான் நம்ம வந்து பார்க்கணும். புட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஓப்பனே இன்றைக்கி வந்து பிஇபி லெவலுக்கு கீழே தான். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அந்த 24,800 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸோட புட் ப்ரீமியம் ஒரே நிமிஷம் உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகே, இதான் புட் ப்ரீமியம் ஓப்பன் ப்ரைஸு. ஸோ ஓப்பன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து
எஸ் 86 அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் ஓப்பனிங். நமக்கு வந்து இதோட பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 122 ஸோ 122 எங்கே இருக்குன்னா மேலே இருக்குது நமக்கு. ஸோ 122 லைன் வந்து நமக்கு மேலே இருக்குது. ஸோ மார்க்கெட் நமக்கு ஓப்பன் ஆனது இங்கே. அப்போ வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஏதோ ஒரு ப்ரீமியம் நமக்கு வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குன்னா அந்த ப்ரீமியத்தை தான் நம்ம பை பண்ணணும். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிற ப்ரீமியம் பார்த்திங்கன்னா கால் ப்ரீமியம். அப்போ கால் ப்ரீமியத்தை நம்ம வந்து பை பண்ணியிருக்கணும். ஓகே, இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து நம்மளுடைய ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ட்ரேட் எடுத்துருக்க முடியும். ஸோ இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட், ஆப்ஷனுடைய ப்ரீமியம், ஓப்பன் ரேஞ்சு, இதெல்லாம் வச்சு தான் நம்ம மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம வந்து எடுத்துருக்கலாம். ஸோ என்ட்ரி எப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஒரு க்ரீன் கேண்டில்லாம் கரெக்டாக 50%க்கு மார்க்கெட் கீழே வரும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் அகைன் மேலே ஒரு 10 பாயிண்ட் மேலே போகும்போது நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடணும். அதுக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நம்ம மெயின்டைன் பண்ணுறதா இருந்தால் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் வந்து ஒரு க்ளோசிங் கொடுத்துருச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆயிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம இன்றைக்கான ஆப்ஷனுடைய ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடியது. ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட் ஒவ்வொரு நாள் ஓப்பன் ஆகும்போது இந்த நம்ம போட்டிருக்கிற இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒவ்வொரு நாள் என்ட்ரி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதை நீங்கள் ஒவ்வொரு நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பாருங்கள். உங்களுக்கான ஒரு தனியான ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்டு பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.